உங்களை சுற்றி கண்களுக்கு புலப்படாத இன்விசிபிள் வோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களால் இதை காண முடியாவிட்டாலும் நித்திரை இல்லாத இரவுகள், காரணம் இல்லாத சண்டைகள், கடும் பிரச்சனைகள், தடைகள், சமாதானமும் சந்தோஷமும் இல்லாத குழப்பமான மனநிலை, உடல் சோர்வுகள், வலிகள், வேதனைகள், நோய்கள் என பலவிதமான வழிகளில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் தாக்கத்தையும் பாதிப்பையும் உணர முடியும். இந்த எல்லா பாதிப்புகளிலும் இருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள மிக பழமையான உடன்படிக்கை தெய்வீக வாக்குத்தத்தம் இருக்கிறது. பல ஆயிரம் வருடங்களாக பல்லாயிரக்கணக்கானோருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் அளித்து வரும் தெய்வீக வல்லமை உடையது 91ஆம் சங்கீதம். ராஜாக்கள், தலைவர்கள், யுத்த வீரர்கள் என பலர் 91ஆம் சங்கீதத்தை விசுவாசத்துடன் பிரகடனம் செய்து அற்புதமாக ஆபத்துகளிலிருந்து விடுதலையும் வாழ்வில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். 91ஆம் சங்கீதம் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலான மிக வலிமை வாய்ந்த தெய்வீக உடன்படிக்கை. உங்கள் சத்துருவானவன் நீங்கள் இதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதை விரும்பாததால் நீங்கள் இந்த தெய்வீக வாக்குத்தத்தத்தை சரியான விதத்தில் செயல்படுத்தி அனுபவிப்பதை தடை செய்து வருகிறான். சங்கீதம் 91 சத்துருவின் சகல தாக்கங்களிலும் இருந்து பாதுகாப்பு அளிப்பதுடன் சத்துருவை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையை செயல்பட வைக்கும் விசுவாச பிரகடனம். செங்கடலை பிளந்தவர், சிங்கத்தின் வாயை அடைத்தவர், மரித்தோரை உயிருடன் எழுப்பியவர் அதே வல்லமையை தமது வார்த்தையில் வைத்திருக்கிறார். அந்த வல்லமை உங்கள் ஆவியில் முழுமையாக ஆட்கொண்டு வாழ்வில் பாதுகாப்பும் உயர்வும் பெறுவதற்கு விசுவாச குடும்பமாக ஒன்று சேர்ந்து விசுவாசத்துடன் ஒவ்வொரு நாளும் 91ஆம் சங்கீதத்தை பிரகடனம் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் மேலும் பலர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் உதவலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவு அல்லது the secret place of the most high என்பது ஒரு குறிப்பிட்ட பிசிக்கல் லொகேஷன் அல்ல, அது ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். முழுமையாக தேவனை நம்பி அடிபணிந்து அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் பரிசுத்தமான தேவ பிரசன்னம். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டு ஆவியின் புலன்களால் அவர் சமூகத்தை உணரும் அளவுக்கு தேவனுடன் ஐக்கியமாகி விடுதல். தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடி பிறகு மனம் போன போக்கில் வாழ்வதல்ல, எப்போதும் தேவ பிரசன்னத்திலேயே வாழ்வது. அப்போது நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவீர்கள். அங்கே எந்த சத்துருவும் அவனுடைய பயங்கரமும் சங்காரமும் நோய்களும் அணுகவே முடியாது. சுட்டெரிக்கும் சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு பாதுகாக்கும் நிழலாக சர்வ வல்லவர் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என சொல்லும் போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பதற்காக தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உலகின் பயங்கரமான சூழ்நிலைகளை நினைத்து கலங்காமல் உன்னதமான தேவனை அடைக்கலமாக்கி கொள்ளும் போது எந்த ஆபத்துகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் தங்கியிருக்கும் வீட்டையும், உங்கள் ஊழியங்களையும், உங்களுக்கு சொந்தமான எதையும் நெருங்கவே முடியாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் வெளியே போகும் போதும் நித்திரை பண்ணும் போதும் உங்களுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கிறது.
உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நடக்கவும் முடியாத சூழ்நிலைகளில் தேவனிடமிருந்து கட்டளை பெற்ற தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்றி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எலிசா உன்னதமானவரின் மறைவில் இருந்ததால் அவனை பாதுகாக்க சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததுடன் அவனால் அந்த பலத்த பாதுகாப்பை காணவும் முடிந்தது. ஒருவேளை உங்களால் தேவ தூதர்களை பார்க்க முடியாவிட்டாலும் வாக்களித்த தேவனின் தூதர்கள் உங்களை சுற்றிலும் நிச்சயமாக இருக்கிறார்கள். இதை விசுவாசித்தாலே பயம் நீங்கிவிடும். ஆகவே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த தீர்க்க தரிசன பிரகடனம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக சுவீகரிக்கப்பட்ட உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்தை தைரியமாக பயன்படுத்தி எல்லாவித சத்துருவையும் மேற்கொள்ளலாம். கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்க தேவையில்லை. தூசியை உதறி விடுவது போல எல்லாவற்றையும் உதறிவிட்டு துதியின் உடையை தரித்து கொண்டு தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வல்லமையை அதிகாரத்துடன் பயன்படுத்தி சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு வேத வார்த்தையினால் சாத்தானின் சோதனைகளை வென்றார். நாங்களும் வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயத்தால் சத்துருவை மேற்கொள்ளுவோம். தேவனிடத்தில் அன்பு வைத்து இயேசு என்ற அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என வாக்களிக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என உறுதியளிக்கிறார். ஆகவே இன்று முதல் எல்லா போராட்டங்களையும் கவலைகளையும் மறந்து உன்னதமானவரின் மறைவில், அதாவது பரிசுத்த ஆவியில் நிறைந்து தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து 91ஆம் சங்கீதத்தை தினந்தோறும் விசுவாசத்துடனும் அதிகாரத்துடனும் பிரகடனம் செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம்.